ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் ₹40 முதல் ₹100 வரை ஒரு கிராமுக்கு குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஜூன் 24 ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு ₹75 டிக்ரீஸ் ஆகி ₹9,155 சந்தைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே திரும்ப மார்க்கெட் மூவ் ஆன காரணத்தினால இன்னும் ஒரு ₹60 இறங்கி ஆல்டுகெதர் ₹135 ஒரு கிராமுக்கு இறங்கி ₹9,095 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது நாளை ஜூன் 25 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கோல்ட் ரேட் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டே பை டே கோல்ட் ரேட்டுக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோஸ் வரும், ரீல்ஸ் வரும். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் 2 முறை குறைவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரானுக்கு உண்டான போர் வந்து ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வந்தது தான் அதனுடைய காரணம். அதனால தான் வந்து இன்றைக்கி கோல்ட் ரேட்டு சடனாக 2 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக கடந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நிறைய பேச்சுவார்த்தைகள் போச்சு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உண்டான போரை வந்து நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன் ட்ரம்ப் இறங்கியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளாகவே வந்து ஈரான் வந்து வாரை ஸ்டாப் பண்ணுவாங்க, நான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரான் வந்து நாங்கள் வந்து அப்படிலாம் அக்செப்ட் பண்ணலை, அக்ரிமெண்ட்டுக்கெலாம் நாங்கள் ஒன்றும் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி ஈரான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன், அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அப்படியே வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக வார் ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் வந்து கடைசியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வார் ஸ்டாப் ஆகிற சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக அது எண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் இட் இஸ் ஆஸ் ஆஃப் நவ் வந்து ஒரு பாஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு வார் வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எண்டுக்கு வந்து ரீச் ஆன ஒரு சிச்சுவேஷன் தான் இது. இதில் வந்து எதுக்கு வந்து இப்போ ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கான சமாதானப்படுத்துகிறேன், பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். அதாவது வந்து ட்ரம்ப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோபல் பீஸ் அவார்டுக்கு நாமினேட் பண்ணிருக்காங்க பல கண்ட்ரீஸ். ஸோ அந்த நோபல் பீஸுக்கு வந்து முக்கியமான, அது பேர்லேயே நமக்கு தெரியுது. ஸோ பீஸ்ஃபுல் மேக் பண்ணுன்ற ஒரு காமன் ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி அதுக்கு தேவை. அதனால வந்து இவர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஜனங்க அதை ஏற்றுக்க போகிறாங்க, அதை நாமினேஷன் அக்செப்ட் ஆகி அவருக்கு அது அவார்டு கிடைக்குமா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பீஸ் அவார்டுக்கு நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவரே வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்பதாக. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கவங்க வந்து தாக்குதல் நடத்துறது எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நோபல் பீஸ் அவார்டு கிடைக்குதா இல்லையான்னு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பார்வைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி தான் தெரியுது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அவர் சொல்லியிருந்தாருன்னா, நான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தின காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குதா நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பட் எனிவே வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கான தங்கம் விலை இன்னும் கூட கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்றைக்கு 9,230 இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் ₹75 டிக்ரீஸ் ஆகி ₹9,155 இறங்கிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் ஒரு ₹60 இறங்கி ₹9,095 சந்தைப்படுத்தப்பட்டுச்சு. இப்போது இந்த 9,095 இன்னும் ஒரு ₹40 இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஒரு 40 பேஸ் வேல்யூவாக நான் சொல்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். ஆஸ் யூஷுவல் அடுத்த அப்டேட் நாளை காலையில் 8:30 9 o'clock கொடுக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் வெல்விஷஸ்க்கு நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதோடு நான் ஸ்டார்டிங்கில் பிகினிங் ஆஃப் வீடியோவில் சொன்னது போல் என்னுடைய புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டான கோல்ட் ரேட் ப்ரிடிக்ஷனுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.